இந்த லெக்சர்ல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி சால்வ் பண்றது எல்லாமே. இப்போ இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க வந்து இப்போ ஒரு 1.5 மினிட்ஸ், அதாவது ஒரு 90 செகண்ட்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் மீன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாக்கா லைக் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. வந்து இப்போ ஐயூபேக் நேம் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹைட்ரோகார்பன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நம்பர் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு. உங்ககிட்ட இப்போது லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணனாக்கா உங்களுக்கு 2 வே இருக்குது கரெக்டாக. இப்போ 1 2 3 4 5 6 7 8ன்னு ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. இல்லைனாக்கா ரிவர்ஸில் இப்போ 1 2 3 4 5 6 7 8 இல்லை இங்கே இல்லைனா இங்கே அப்படி வச்சுக்கலாம். நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நம்பர் பண்ணுனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க சப்ஸ்டன்ட்டோட நம்பர் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ நீங்கள் இது நம்பரிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே 2 அப்புறம் 5 6 இருக்குது. 2 5 அப்புறம் 6 இது மேலே இருக்கிறதுல. கீழே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு 3 4 7 இருக்குது. 3 4 7. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர நம்பர் எது கம்மியாக இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து நேம் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ உங்களுக்கு இங்கே 2 தான் கம்மியாக இருக்கிறது. ஸோ இது இங்கே கீழே இருக்கிற தப்பு. ஸோ சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஒன் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பரிங் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 5 6 பொசிஷனில் வந்து உங்களுக்கு மெத்தைல் குரூப் இருக்குது. அதுவும் 8 கார்பன்றதுனால அது ஆக்டேன். ஸோ இது 2 5 6ல் 3 மித்தைல் குரூப் இருக்கிறதுனால ட்ரை மித்தைல், 8 கார்பன் இருக்கிறதுனால ஆக்டேன். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து திருப்பி நீங்கள் வந்து நம்பர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து 2 இருக்குது கரெக்டாக. இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, அப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் நேம் லைக் அந்த பிரியாரிட்டி ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா COOH வந்து முன்னாடி வரும் இந்த ஆல்டிஹைட் குரூப்போட. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக. ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த ஓயிக் ஆசிட்னு ஒன்று வரணும். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவுட்டு, இந்த ஆப்ஷன் அவுட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பரிங் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 7 கார்பன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெப்ட் வரணும். இங்கே ஹெப்ட் இருக்குது, இங்கே ஹெப்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் பொசிஷனில் பார்த்தாலே சொல்லலாம். இங்கே 7 EN சொல்கிறான். ஆல்கின் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு 6ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே 7 போட்டிருக்கான். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி இதுக்கு. இது நார்மல் மெத்தடில் சொன்னனாக்கா உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வருது இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் குரூப்பில் வந்து உங்களுக்கு இது இருக்குது, ஒரு ஆல்டிஹைட் இருக்குது, வந்து உங்களுக்கு இது இருக்குது, OH குரூப் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நம்பர் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் நம்பர் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் லோவஸ்ட் நம்பர் வரணும். ஏன்னா நீங்கள் அதில் இருந்தால் செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு 1 கண்டிப்பாக வந்துடணும். உங்களுக்கு அப்போது இங்கே ஆல்டிஹைட் குரூப் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ட்டாக வருதுனாக்கா நீங்கள் வந்து அதுக்கு ஃபார்மேலில் நேம் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ இது வந்து செகண்ட் பொசிஷனில் ஃபார்மைலில், ஃபோர்த் பொசிஷனில் உங்களுக்கு வந்து ஹைட்ராக்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 கார்பன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெப்ட். அப்புறம் 7th பொசிஷனில் உங்களுக்கு மீன் 6th பொசிஷன் வந்து உங்களுக்கு இது டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ EN அப்புறம் 1 ஒயிக் ஆசிட்னு வரும். நீங்கள் வந்து இப்போ எது ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா
இதுவா இல்ல இதுவான்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அதோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து பார்க்கணும் நீங்க. இங்க எஃப் இருக்கு, அப்புறம் ஹெச் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஃப் தானே வரும், அப்புறம் ஹெச் தானே வரும் அதுல. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்களுக்கு எஃப் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் ஹெச் வரும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். 2 ஃபார்மைல், 4 ஹைட்ராக்சி, அப்புறம் ஹெப்ட், 6. இங்க 1 வந்து நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ எனாயிக் ஆசிட்னு போடுவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது ஐபேக் நேம் ஆஃப் இது இஸ் 7 ஹைட்ராக்சி. ஓகே, ஸோ எனக்கு 1 2 3, அப்புறம் உங்களுக்கு 6 7 தான். இங்கே டோட்டலாக உங்களுக்கு 6 வந்துடும். ஸோ உங்களுக்கு 7 ஹைட்ராக்சி ஹெப்ட் 2 1. இந்த இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2 ஆக்ஸோ ஹெப்டன் இது தப்பு. இவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமா, அப்புறம் உங்களுக்கு CH2 இது வந்து டோட்டலாக 4 தடவை, 4 இல்லை 5 தடவை வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் C டபுள் பாண்டும், அப்புறம் CH3. ஸோ நீங்கள் நம்பரிங் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 அப்புறம் இது டோட்டலாக 5 வருதுனால உங்களுக்கு வந்து இப்போது கரெக்டாக இல்லை, இங்கே 4 வரும். உங்களுக்கு வந்து அப்போ இங்கே இருக்க டோட்டலாக 6 வரும், அப்புறம் இங்கே 7 வரும். ஸோ ஐபேக் டைம் படி பார்த்தீங்கன்னாக்கா 7th பொசிஷன் வந்து ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ 7 ஹைட்ராக்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 7 கார்பனுங்கனால ஹெப்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கு. ஹெப்டன், அப்புறம் செகண்ட் பொசிஷன் வந்து ஓன். கீட்டோன் குரூப் வந்து நீங்கள் ஓன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க கரெக்டாக. 1 அதாவது இதில் நீங்கள் யூஸ் பண்ணதே கீட்டோன் இப்படி சொல்லலாம். அந்த ஓன் வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இதில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆக்சோன் சொல்கிறோம். இந்த ஆக்சோன் வர்றது வந்து உங்களுக்கு அந்த இருக்கிற கார்பன் வந்து நீங்கள் உள்ள இன்க்ளூட் பண்ணல, இல்லைனாக்கா சப்ஸ்டியூண்ட்டாக இருக்கனாக்கா நீங்கள் ஆக்சோன் யூஸ் பண்ணுங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இந்த கார்பன் வந்து நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஐபேக் நேம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். இது நீங்கள் நம்பர் பண்ணுறது சிஎன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்ரல் குரூப்பில் கார்பன் ஏற்கனவே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு ஆர்டர் வந்து இப்படி வரும். ஸோ இதில் நீங்கள் 4 கார்பன் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே ப்ரோப்புன்னு வருது, இங்கே பென்ட்டுன்னு வருது. அடுத்து எல்லாமே நைட்ரேல் தான். ஸோ உங்களுக்கு இங்கே நைட்ரேல் இருக்குது, எல்லாமே நைட்ரேல் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களுக்கு அமினோ பொசிஷன் தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது. ஸோ நம்பர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேர்ட் பொசிஷன் வந்து அமினோ குரூப் வருது. ஸோ இதுவும் தப்பு. தேர்ட் பொசிஷன் அமினோ அமீன் குரூப் அதனால 3 அமினோ. அப்புறம் எத்தனை கார்பன் இருக்கு உங்களுக்கு வந்து 4 கார்பன்னாக்கா பியூட்டேன், அப்புறம் நைட்ரேல், பியூட்டோ நைட்ரேல். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் 4 தான் ஈஸியாக. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர கொஷின்ஸே இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் லைக் நோட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்து அப்புறம் ரிவைஸ் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணியிருக்கா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எக்ஸாம்ஸ்லாம் கொஷின்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் பேசிக்காக தான் வரும். ஆன்லைன் ஃபார்ம்லாம் இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நீங்கள் சொல்லலாம் இது எல்லாமே தப்புன்னு.
உங்களுக்கு இருக்கிற கார்பன் வந்து இங்க அப்படியே லைக் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு வந்து இப்போ NC6 H14 வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க கரெக்டா? இதுல வந்து இருக்கிறவங்க கார்பன் ஹைட்ரஜன் நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாட்டீங்க. அந்த இது இல்ல. இங்க காட்டுன மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க இதை. வெறும் லைக் லைன்ஸ் போட்டு நீங்க காட்டுங்க. அதுல வந்து நீங்க ஒரு ஒரு இதுவும் நீங்க வந்து கார்பன் எடுத்துப்பீங்க. ஏதோ ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கார்பன் இருக்கு. இதுவே ஹெட்ரோ ஆட்டம் இருந்ததுனாக்கா நீங்க வந்து ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ சிஎன் இருக்காங்க, நீங்க சிஎன் எழுதணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல இதுதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எது ஆன்சர்னா. ஆப்ஷன் டி இருக்கு. அடுத்து சைக்ளோஹெக்சின் இஸ் a dash type of organic compound. இது ஆலிசைக்ளிக். இது பென்சனைட் அரோமேட்டிக்கே இல்லை. முதல்ல பென்சனாய்டே இல்லை அது. இதுவும் தப்பு. ஏன்னா உங்களுக்கு கான்ஜுகேட்டட் சிஸ்டமே இல்லை இதுல. ஆரோமேட்டிக் அதுவும் இல்லை. நான் ஆரோமேட்டிக் அதுவும் இல்லை. ஐ மீன் இது பென்சனாய்டே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனே நீங்கள் எடுக்க முடியாது. ஏசைக்ளிக்னாக்கா இதுவும் கிடையாது. ஏசைக்ளிக்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் சைனாக இருக்கிறது. அப்படி இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட் சைனாக இருக்கிறது வந்து நீங்கள் ஏசைக்ளிக்கே சொல்லுங்க. ஆலிசைக்ளிக்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்படி வரும். ஸோ ஆப்ஷன் டி இருக்கு. சிம்பிள். Among the following compounds, the one which shows highest dipole moment. உங்களுக்கு இது வந்து ஒரு டாபிக் இருக்கு. அது பேர் வந்து குவாசி ஆரோமேட்டிக்னு இருக்கும். இதுனா என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து நீங்க பிரேக் பண்ணி ஆகணும். இங்க ஒரு பாசிட்டிவ் அப்புறம் இங்க நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அப்போ வந்து லைக் ரெண்டு போல்ஸா வந்து மாறிடாது. இது எலக்ட்ரான் பேர் வந்து அப்படி கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு போல்ஸா இருக்கனால எது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கோ அப்படி இருக்கும் அது. இப்போ இந்த மாதிரி நீங்க பாண்ட் வந்து லைக் இப்படி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜிங் வரும், மைனஸ் சார்ஜிங் வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கான்ஜுகேட்டடா இருக்கு. ஆனா இது 4π எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து ஆன்டி ஆரோமேட்டிக் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது தப்பு. இது வந்து ஸ்டேபிளா, இது அன்ஸ்டேபிளா இருக்கும், இது ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நீங்க இது வந்து இதை எடுக்க முடியாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க ஒன்று வரும். இங்க வந்து உங்களுக்கு கான்ஜுகேஷனே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு இது மிஸ் ஆயிடுது. ஸோ எதுவும் கிடையாது. இதுவும் வந்து உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் அவ்வளோ காட்டாது இதில். ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த இப்போ நீங்க இப்படி இப்படி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன மைனஸ் அப்புறம் இங்கே ப்ளஸ் வரும். உங்களுக்கு அங்கே இதுவே இல்லை. இந்த ரெசனன்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட் இதில் அவ்வளோ காட்டாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னாக்கா இங்கே ப்ளஸ் அப்புறம் இங்கே மைனஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2n π எலக்ட்ரான் மீன் 2π எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்கே. 2π எலக்ட்ரான்ஸ் இதுனாக்கா உங்களுக்கு 4n+2ல n வந்து 0 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 2π எலக்ட்ரான்ஸ் வருமா? ஸோ இது ஆரோமேட்டிக். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 வரும். ஸோ இதுவும் ஆரோமேட்டிக். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி. இது வந்து நான் கடைசியில் லைக் கொஷின்ஸ் ஆட் பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வர லெக்சர்ஸ்லேருந்து வர டாப்பிக்காக இருக்கும் அது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த சாப்டர் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி இது பண்ணுங்க. சால்வ் இந்த 7th கொஸ்டினும் சரி, இல்லை அப்படி சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறேன். 7த்தும் சரி, அதுக்கப்புறம்
10th கொஸ்டினும் சரி, 11th கொஸ்டினும் சரி. இது எல்லாமே நீங்க வந்து இந்த லெக்சர் முடிச்சதுக்கப்புறம் ஐ மீன் இந்த சாப்டர் வந்து 14th லெக்சரோட முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த 7 ஐ மீன் 11, 10 அப்புறம் 7. சரி இப்போ 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கா இதுவும் அதே ஐபேக் நேமிங் தான். உங்களுக்கு திருப்பி நீங்க நம்பர் பண்ணாக்கா இதுல தான் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 6 7 இருந்துச்சு. இங்க 7 வராது. 7 இங்க வரும் உங்களுக்கு. ஸோ இதுல நீங்க ஹெப்டன் இருக்குதான் எடுக்கணும். ஹெப்ட் ஹெக்ஸன் இருக்குது தப்பு. அடுத்து உங்களுக்கு எத்தனாவது பொசிஷன் வந்து உங்களுக்கு மெத்தைல் குரூப் இருக்கு? 4th பொசிஷன்ல 4 மெத்தைல். அப்புறம் 6th வந்து நைட்ரோ இருக்கு. இதில் 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. நைட்ரோ 2ல கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. உங்க ஆப்ஷன் சி இதிலே ஈஸியாக சொல்லலாம். இதில் நீங்கள் நார்மலாக பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ அந்த ஆல்டிஹைடு குரூப் வந்து உங்களுக்கு இதுவாக வருது, பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வருது. ஸோ பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரும்போது இதுக்கு வந்து நீங்கள் ஏ வந்து யூஸ் பண்ணுவீங்க கடைசியில். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து உங்களுக்கு ஆல்டிஹைடு வந்துருச்சு. அப்புறம் தேர்ட் பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து கீட்டோன் குரூப் இருக்கு. கீட்டோன் குரூப் வந்து நீங்கள் இப்போ ஆக்ஸோன்னு சொல்லுவீங்க இதுவில். ஒரு நிமிஷம், நான் ஒன்று இங்கே தப்பாக சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி, சாரி. இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே 2 ஆக்ஸோ ஹெப்டன் 7 கொடுத்துருக்காங்கல்ல. இதில் அவன் என்ன மீன் பண்ணுறானாக்கா உனக்கு இங்கே ஹைட்ராக்சி குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மாதிரி, இது வந்து இந்த ஆக்ஸோ யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கார்பன் செயின் இருக்கு, அதில் வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. 2 ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது அதில் லைக் இந்த C11 குரூப் வந்து ப்ரியாரிட்டி கம்மியாக இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஸோன் யூஸ் பண்ணுங்க. இதுவே சப்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஃபார்மைல் யூஸ் பண்ணுங்க. இவன் என்ன கன்சிடர் பண்ணானாக்கா இங்கே OH குரூப் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கிறான், ஆனால் சப்ஸ்டன்ட் அது. ஸோ இந்த ஆப்ஷனே உங்களுக்கு தப்பு இல்லை. நான் அதை இந்த இது மாற்றி சொல்லிட்டேன், அதுக்கு மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கு தேர்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு எங்கள் ஆக்ஸோன் வரும். இப்போ 4th வந்து உங்களுக்கு அப்படியே ஈன்னு வரும். 4ல இன், அப்புறம் 6th பொசிஷன் வந்து உங்களுக்கு நைட்ரோ குரூப். நீங்கள் அதை பார்த்து மேட்ச் பண்ணாதே உங்களுக்கு வந்து 4th பொசிஷனில் மித்தைல் குரூப் இருக்கு, மித்தைல 6th வந்து நைட்ரோ குரூப், 6th நைட்ரோ, 3ல ஆக்ஸோ, அப்புறம் ஹெப்ட், அப்புறம் 4 எனால், 4ல ஈன்னு, அப்புறம் இது இங்கே. ஸோ உங்களுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் இதில். அடுத்து இந்த ஃபாலோயிங் மாலிக்யூல் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் A B C ரெஸ்பெக்டிவ். இது வந்து sp3. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கார்பன் வந்து 3 ஹைட்ரஜன் அப்புறம் ஒரு கார்பனோட அட்டாச் இருக்கு. ஸோ 4 பாண்ட் இதில் கரெக்டாக வருது. பை பாண்ட் எதுவும் இல்லை. பை பாண்ட் இல்லாதனால உங்களுக்கு sp3 டேட்டா சொன்னாங்க. எல்லாமே sp3 கொடுத்துருக்கான், ஸோ பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பை பாண்ட் இருக்கு. உங்களுக்கு 0 பை பாண்ட்ஸ் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து அது sp3. இது கார்பனுக்கு சொல்கிறேன். ஒரு பை பாண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு sp2. இதுவே 2 பை பாண்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து sp. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரே பை பாண்ட் தான் இருக்குங்க, ஸோ அது sp2. அப்புறம் இங்க இருக்கிற கார்பன் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் திருப்பி இங்க ஒரே இருக்க பை பாண்ட் தான் இருக்கு, ஸோ இதுவும் sp2. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு இது sp கிடையாது, இதுவும் sp கிடையாது.
ம். அடுத்து ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு லெக்சர் 8ல வந்து நான் கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து டாபிக் வந்து நான் அப்போ எடுக்கல. இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி சால்வ் பண்றதுன்னு தான். உங்களுக்கு வந்து இப்போ ஜியாமெட்ரிக் ஐசோமரிசம் வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஜியாமெட்ரிக் ஐசோமரிசம்ல வந்து உங்களுக்கு வந்து பாண்ட் ரொட்டேஷன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, ஸோ இதனால நீங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் இல்லைனாக்கா ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கூட எடுத்துப்பீங்க. இப்போ ஒரு ம், CH3 இங்க H அப்புறம் இங்க HCH3 வச்சுக்கோங்க. இந்த சைக்கிள் பியூட்டேன்ல வந்து எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேல ஒரு CH3 இருக்கு, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மாதிரி நீங்க இதுவே உங்களால இந்த பிளேனை திருப்பி லைக் ரொட்டேட் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ணா இந்த பாண்ட் வந்து உடையிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி ஸ்டேபிளா பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இப்படி திருப்ப முடியாதுல்ல, ஏன்னா இந்த இது வந்து ட்விஸ்டே உடஞ்சுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாண்ட் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது இது. அதே மாதிரி தான் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஜாமெட்ரிக் ஐசோமரிசம்னாக்கா உங்களுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வர முடியும் அந்த பாண்ட் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி. உங்களுக்கு வந்து இப்போ சி டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஏ ஏ அப்படின்னு ஒரு குரூப், அப்புறம் பிபின்னு இருக்கு. ரெண்டுமே சேம் சைடுனாக்கா உங்களுக்கு சிஸ். ஸோ பியும் பி சிஸ்ல இருக்கு. இப்போ சப்போஸ் இங்க சின்னு வந்துச்சு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி உங்களுக்கு ஏஏ வந்து சிஸ்ல இருக்கு. நானும் பிசி சிஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இது பதிலா நான் இப்போ இங்க சி போட்டுட்டு அப்புறம் இங்க ஏ போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இது டிரான்ஸ்ல இருக்குல்ல, ஸோ ஏஏ டிரான்ஸ்னு சொல்லுவீங்க நீங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இப்போ ஏ கூட இல்ல, இப்போ வேற இடத்துக்குள்ள இருக்கீங்க. முக்கியமான கண்டிஷன் வந்து சொல்லணும். உங்களுக்கு வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இங்க ஏஏன்னு இருக்குதே தப்பு. இங்க அட்டாச் ஆன கார்பன்ல லைக் இந்த டபுள் பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற கார்பனோட ரெண்டு அட்டாச் ஆன குரூப்புமே சேமா இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இப்போ உங்ககிட்ட இப்போ பிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஏபி வந்து சிஸ்லயும் சொல்ல முடியாது, ஏசி சிஸ்லயும் சொல்ல முடியாது நம்மளால. உங்களுக்கு வந்து வேற ஒரு புது காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த பாண்ட் வந்து ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சியும் பின்னு அது, அப்போ வந்து உங்களுக்கு வேற காம்பவுண்ட் தானே இருக்கணும். ஆனால் இது ஒரே காம்பவுண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அதனால உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே சைட்ல வந்து இருக்கக்கூடாது, அந்த சேம் குரூப்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடின்னு இருக்கு. இப்போ உங்களால சொல்ல முடியல எது சிஸ்ல இருக்கு எது டிரான்ஸ்ல இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் எடுத்து வந்திருக்காங்க, இசெட் கான்ஃபிகரேஷன். இதுல என்ன பண்ணுவாங்கனாக்கா சிஐபி ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ரூல்ஸ்னா லைக் என்ன ரூல்ஸ் மட்டும் சொல்றேன், ஆனா லைக் உங்களுக்கு இதுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சாகணும்னு அவசியம் இல்லை. சிஐபி ரூல்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க ப்ரியாரிட்டி வைஸ் வந்து நீங்க நம்பர் பண்ணுங்க. அதை அந்த ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் பேஸ்டா இருக்கும். ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இங்க CH3, இங்க Br, இங்க OH, அப்புறம் இங்க ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். நீங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து இதோட அட்டாமிக் நம்பர் வந்து ஜாஸ்தியா,
ஸோ இதுக்கு ப்ரியாரிட்டி 1ன்னு வைப்பீங்க. ஸோ இது ஆப்வியஸா இது 2ன்னு இடம். திருப்பி லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்ஸிஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு 1 இது 2ன்னு வைப்பீங்க. இப்போ வந்து 1 1 வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல இருக்கு. உங்களுக்கு சேம் சைடுல வருது வந்து நீங்க Z-ல ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இப்போ ஈனாக்கா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. இல்லைனாக்கா டிரான்ஸ்ஃபர் கூட வச்சுக்கோங்க நீங்க. Zனாக்கா சேம் சைடு. அதாவது சிஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த OHோ சரி BRோ சரி உங்களுக்கு வந்து இதுல இருக்கு கான்ஃபிகரேஷன்ல இருக்கு கரெக்டா ஆப்போசிட் சைடுல இருக்கு. அப்படிதான் நீங்க வந்து லைக் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ ஐசோடோப்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு H இருக்கு, அப்புறம் இங்க D இருக்குன்னு வச்சுக்கோங்க. டியூட்டீரியம் இருக்கு. நீங்க வந்து if isotopes higher mass is given more priority. இங்க டியூட்டீரியம்க்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஜாஸ்தியா கொடுப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட இப்போ CH3 ஒரே கார்பன்ல வந்து CH3 இருக்கு, CH2 CH3 இருக்கு. அப்ப ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு நீங்க எது கொடுப்பீங்க? CH2 CH3க்கு. ஏன்னாக்கா இங்க கார்பன் கார்பன் சேம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அடுத்த இது போவீங்க, ஆட்டம் போவீங்க. இங்க வந்து ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, ஆனா இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தி இல்ல. ஸோ இது வந்து நீங்க எடுத்துப்பீங்க. இது 1 இது 2. அப்படிதான் இந்த மாதிரிலாம் ஈஸி கான்ஃபிகரேஷன் அப்படிதான் யூஸ் பண்ணணும் அதை. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 5 சாரி இங்க 5 அப்புறம் இங்க 6. உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஹைட்ரஜன் இப்படி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்கல்ல, இப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து நீங்க அதே மாதிரி நம்பர் பண்ணாக்கா ப்ரியாரிட்டி வைஸ் வைக்கிறனாக்கா புரோமின் வந்து மாஸ் ஜாஸ்தியா, ஸோ அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு வந்து இது ப்ரியாரிட்டி வந்து 1. இங்க பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆப்வியஸா 2 இதுக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்பன் இங்க வந்துருது இந்த லெஃப்ட் சைடு பார்ட்ல. ஸோ உங்களுக்கு வந்து இதோட ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு 1 வந்துடும். இது வந்து 2 மீன் 1 1 வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் வரும். கான்ஃபிகரேஷன் டபுள் பாண்ட் இருக்குது வந்து செகண்ட் கார்பன்ல. ஸோ உங்களுக்கு வந்து 2E. ஸோ உங்களுக்கு 2E வர ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இதுவும் தப்பு இதுவும் தப்பு. அடுத்து செகண்ட் பொசிஷன் தான் ப்ரோமோ இருக்கு. ஸோ 2 ப்ரோமோ. அடுத்து 6 கார்பன்னால ஹெக்ஸ். ஃபோர்த் பொசிஷன் வந்து உங்களுக்கு இது இருக்கு, YN இருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அதே செகண்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு இது இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 2 ப்ரோமோ ஹெக்ஸ் 2 இன் 4 YN வரும். ஆப்ஷன் சி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து EN வந்துட்டு தான் YNE வரணும். இது திருப்பி அதே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க சொல்லலாம். இது உங்களுக்கு EZ வந்து கான்ஃபிகரேஷன் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுதான். இப்போ அடுத்து அசிடிக் மீன் அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நீங்க வந்து லைக் வைக்கணும். இந்த மாதிரி அந்த அசிடிக் ஆர்டர் வந்து அப்படின்னு. இது ஒன்றும் இல்லை. இப்போ ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு லீவ் ஆகணும்னாக்கா உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு இப்போ 12th லெக்சர்ல வரும். அது 12 13 லெக்சர்ஸ்ல. ஸோ நீங்க எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இதில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும்.
இப்போ ஹைட்ரோஜன் லீவ் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இங்க மைனஸ் குரூப் வந்துடும். ஸோ அங்க திருப்பி இங்க மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் இங்க மைனஸ் போட்டுருங்க. உங்களுக்கு இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்கிறது வந்து சி ஆப்ஷன் தான். ஏன்னா ஏற்கனவே இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது என்ன எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிளா தானே இருக்கும். இது அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக விட்டுறாது, பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு வந்து சி தான் லீஸ்டா இருக்கும். சி லீஸ்டா இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு குரூப் வந்து திருப்பி அதே மாதிரி தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்குது அதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிடின்னு வரும். அடுத்து நான் உங்களுக்கு அந்த லெக்சர்ஸ் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அசிடிக் நேச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன் நான். ஸோ உங்களுக்கு எஸ் கேரக்டர் தான் ஜாஸ்தியா இருக்குது வந்து உங்களுக்கு ஏல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏ பி இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கூட நாங்கள் வந்து லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதில். நீங்கள் வந்து லைக் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படியே என்சிஆர்டி வந்து படிக்கணும். அடுத்து எங்க இக்னைட் இதுலலாம் ஷார்ட் நோட்ஸ் அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சிலது அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லைனாக்கா ஷார்ட் நோட்ஸ் அப்புறம் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாம் சைடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் வந்து நீங்கள் ஜேஇ மெயினில் போய் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இது வந்து நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதில் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வாங்க அப்புறம் நீங்கள் நிஜமான ஜேஇ எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜேஇயோட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. நான் எடுத்த எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் ஜேஇ கொஸ்டின்ஸ் தான். பாருங்க இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து ஜேஇல கேட்கறனாக்கா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளோ சிம்பிளாக தான் வரும். அதுக்குன்னு லைக் சிம்பிளா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா படிக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. படிக்கிறது இருந்தால் ஃபுல்லா படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு வந்து லைக் ஈஸியா சால்வ் பண்ணுங்க. அடுத்த லெக்சர் சந்திக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் லைக் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.